புனிதப்படுத்தும் புனிதர்கள் நவம்பர் 28. இன்றைய புனிதை அன்னை மரியின் செல்லப்பிள்ளை கேத்ரின் லெபோர். பிரான்ஸ் நாட்டில் விவசாய தந்தைக்கும் தாய்க்கும் 9வது மகளாக பிறந்தவர் இவர். தனது 9 வயதிலேயே தாய் இழந்தார். அப்போது இவர் மரியன்னின் ஒரு சுரூபத்தை முத்தம் செய்து, இப்போது முதல் நீரே என் தாய் என்று கூறினார். அன்னை மரியாளின் திருக்காட்சிகளில் ஒன்று 1830ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னை மரியாள் இவருக்கு காட்சியளித்தார். அப்போது மரியன்னை உலக உருண்டை மேல் நின்று கொண்டிருந்தார். அவரது கரங்களில் இருந்து ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன. மரியன்னை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாளே, உண்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகள் காணப்பட்டன. காட்சியின் பின்பக்கம் திரும்பியது. அதன் சிலுவை அடையாளமும் அதன் கீழ் மாதாவை குறிக்கும் எம் என்ற எழுத்தும் காணப்பட்டன. அதன் அடியில் இயேசுவின் திவ்ய இருதயம், மரியனின் மாசற்ற இதயம் காணப்பட்டன. அவற்றை சுற்றி 12 விண்மீன்கள் காணப்பட்டன. இந்த காட்சி முடிந்தது. மரியன்னை கேத்ரினிடம் காட்சியில் கண்டது போன்ற ஒரு பதக்கத்தை கழுத்தில் அணியும் வகையில் தயார் செய்ய சொன்னார். மேலும் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொள்பவர்கள் இயேசுக்கு ஏற்றவர்களாக வாழ்வார்கள் என்று, பாவ வாழ்வில் இருந்து விலகுவார்கள் என்று மரியன்னை முன்னறிவித்தார். இந்த காட்சிகளின் உண்மைத்தன்மை பின்பு திருச்சபையால் உறுதி செய்யப்பட்டது. தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த கேத்ரின் 1876ஆம் ஆண்டு இறந்தார். இன்றைய புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தனது வாழ்நாள் முழுவதும் கடவுளின் மேன்மைக்காகவும் மரியனின் பக்தியை பரப்பவும் செய்வோம்.